வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம கன்னிராசி அன்பர்களுக்கு குரு வக்ர நிலை அடையும் போது கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள், ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி காலை 11:46 தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து வக்ர நிலைக்கு மாறுகிறார். வக்ர நிலைக்கு மாறுகின்ற அந்த குரு பகவான் நிவர்த்தி எப்போ அடைகிறாரு அப்படின்ற போது வருகின்ற 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மதியம் 2:30 அளவில் வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார். இந்த குரு பகவான் வக்ர நிலைக்கு திரும்பும் போது அவருடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது மிருகசீரிடம் 2ஆம் பாதத்தில் அவர் குரு பகவான் பயணிக்கிறார். நிவர்த்தி அடையும் போது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அந்த குரு பகவான் நிவர்த்தி அடைகிறாரு. இந்த மாதிரியே பின்னோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 4 மாதங்கள் குரு பகவான் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்கிறார். இந்த பின்னோக்கி நகர்வதனால இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ராசியில் கேது பகவான், அது ஒரு பெரிய ஒரு மனக்குழப்பமான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் இயல்பு நிலையில் இருக்கும்போது இந்த குரு பகவான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு நல்ல மாற்றங்களை கொடுத்திருப்பார். சுப கிரகம், கிரகங்களிலேயே ராஜ கிரகமாக கருதப்படுபவர் இந்த குரு பகவான். அப்படி இருக்கக்கூடிய அந்த கிரகம் ஒரு வக்ரகதி அடையும் போது ஒரு பாவத்தன்மையை பெறுகிறார். இது கன்னிராசி அன்பர்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கெடுதலான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமும், அந்த கெடுதலான பலன்களிலிருந்து ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா வக்ரகதி அடைந்த அந்த குரு பகவான் அப்படியே இருக்க போறாரா? இருக்க போறது இல்லை. திரும்ப அவர் பாக்கியஸ்தானத்திற்கு இயல்பு நிலைக்கே வரப்போறார். வக்ரகதி அடையும் போது என்ன ஆக போறாரு? அந்த அதாவது 8ஆம் இடத்தை நோக்கி பயணிக்க போறார். 8ஆம் இடம்ன்றது நீண்ட நாள் வியாதிகள், நீண்ட நாள் பொருட்செலவுகள், விரயங்கள், அவமானங்கள், அசிங்கங்கள், வழக்குகள், வம்புகள், அடுத்து பார்த்தீங்கன்னா சிறை தண்டனை, இந்த மாதிரியான ஒரு துயரமான சம்பவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த 8ஆம் இடம். ஆயுள் பலம், அதாவது ஒரு மரண வேதனை ஏற்படக்கூடிய இடம்னா அந்த 8ஆம் இடத்துல கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது தான் அந்த மாதிரியான ஒரு வேதனைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அந்த பாக்கியஸ்தானத்திலிருந்து பின்னோக்கி நகர்கிறார். உங்களுடைய அந்த வளர்ச்சியை கொஞ்சம் அப்படியே டைட் பண்ண போகிறார், கம்ப்ரஸ் பண்ணி அந்த வளர்ச்சியை, ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது ஒரு 4 மாதமாக இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு நிறைய போராட்டங்களுக்கு இடையில அந்த தொழிலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க. அந்த தொழிலை இப்பதான் யாரோ எட்டி பார்க்குறாங்க, கஸ்டமர்ஸ் வராங்க போறாங்க. ஆனா ரொம்ப பெரிய அளவுல எங்களுக்கு தொழில்லாம் இல்லை மேடம்ன்றது நல்லாவே தெரியும். கன்னிராசி அன்பர்கள் அப்படிதான் இருக்கிறீங்க. ரொம்ப சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் லக்னத்திலேயே கேது, யார் யாருக்கெல்லாம் லக்னத்திலேயே ராகு இந்த மாதிரிலாம் இருக்குதோ அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா போராடி தான் தன்னுடைய வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். லக்குன்றது யார் அந்த ராசியிலேயே லக்னத்திலேயே ராகுவும் கேதுவும் இருந்ததுன்னா அவர்களுக்கு அந்த ஒரு அதிர்ஷ்டம்ன்றது ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் தான் இந்த கன்னி ராசி என்பர்கள் கடந்த ஒரு 1.5 வருடங்களாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறீங்க. ஏன்னா எவ்வளோ ஒரு சிறுசிறுப்போட ஒரு கலகலப்போட இருக்கக்கூடிய நீங்கள் கன்னி ராசி என்பர்கள் கடந்த ஒரு 4 மாதமாக நிலகுலைஞ்சு நிற்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு தொழிலில் பண கஷ்டங்கள், எவ்வளவோ நீங்கள் நிதியை ஒரு மாற்றங்கள் செய்து அங்கேருந்து புரட்டி போட்டு இங்கே வாங்கி, இங்கே கடன் வாங்கி, அங்கே புரட்டி போட்டு இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணி பார்த்துட்டீங்க. எவ்வளோ நாள் சமாளிக்க முடியும் உங்களால்? அது எல்லாமே முடியவே இல்லை. அதனால ரொம்ப நிதி நெருக்கடி, பண கஷ்டம், இந்த மாதிரிலாம் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு மே மாதத்திலிருந்து ஓரளவுக்கு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நேரம். கொஞ்சம் படுத்தா
ஒரு 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 மணி நேரம் தூக்கம் வருது மேடம், இது நாள் வரைக்கும் எங்களுக்கு தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இப்போ கொஞ்சம் எங்களுக்கு தூக்கம் வருது, ஆனால் இப்போ எனக்கு வக்ரகதி அடையும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அந்த வளர்ச்சி கொஞ்சம் கம்மி அடையக்கூடிய நேரம், குறைவு ஆகக்கூடிய ஒரு நேரம். அதுக்காக ரொம்ப வருத்தப்படாதீங்க. என்னடா நமக்கு ஒரு கதவு திறந்தா இன்னொரு கதவு மூடுதே அப்படின்ற மாதிரி வருத்தப்படக்கூடாது. ஒரு சில நேரங்களில் நம்ம சில அனுபவங்களை அனுபவித்தால்தான் நமக்கு உண்டான ஒரு வாழ்க்கை கிடைக்கக்கூடிய சில வெளிச்சங்கள் நம்மளுக்கு தெரிய வரும். சில விஷயங்களை அனுபவிக்காமலே இருந்துட்டோம்னா இந்த மாதிரியும் நமக்கு கஷ்டங்கள் வருமான்ற ஒரு எண்ணம் ஒரு காலகட்டத்தில் தோன்ற ஆரம்பிச்சிடும். அதனால இந்த மாதிரியா வக்ரகதி அடையும் போது கிரகங்கள் அதற்குண்டான பலன்களை கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யும். அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய தைரியம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. ஏன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. அந்த ராகு பகவான் உங்களுக்கு மிக சிறந்த ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்க போறார் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு. மனசளவுல சில சஞ்சலப்புகள் இருக்கதான் செய்யுது. சில பேருக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு திருமணமாகி அந்த திருமண பந்தத்துல நிறைய பிரிவினைகள், அந்த திருமண உறவுல நிறைய ஒரு கசப்பான அனுபவங்கள். ஏன்னா திருமணமாகி ஒரு 10 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளேயுமே உங்களுக்கு அவ்வளோ பெரிய கசப்பான அனுபவங்கள், எவ்வளவோ வாழ்க்கையில் படாத கஷ்டம்லாம் பட்டு வந்து நீங்கள் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து திருமணத்தை செஞ்சீங்க. ஆனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா அதிலிருந்து வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிட்டு இருக்கிறீங்க. இது வந்து காலத்தில் அந்த கோச்சார கிரகங்களின்படி உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள். இன்னும் ஒரு பெரிய நாட்கள்லாம் இல்லை, இந்த 4 மாதங்கள் கழிஞ்சிருச்சுனாலே இந்த கன்னிராசி அன்பர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு விடிவை நோக்கி செல்லக்கூடிய நபர்களாக தான் இருப்பீங்க. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர அன்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 நட்சத்திர அன்பர்கள். கன்னி ராசி திறமைக்கு அளவே கிடையாது, நிறைய திறமைகளை வச்சிருக்கிறீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழிலெலாம் செய்யக்கூடியவர்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆடை சம்பந்தப்பட்ட தொழில், ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட தொழில், சில பேர் நகைக்கடை வச்சிருக்க கூட ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நிதி நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க. இந்த மாதிரியான திறமைகள் எங்கே அதிகமாக செயல்படக்கூடிய ஒரு நபர்கள்னால் இந்த கன்னிராசி அன்பர்களாக தான் இருப்பீங்க. இவர்களுக்கே கடந்த ஒரு 6 மாத காலமாக உங்களுடைய வாழ்க்கையில் தொழிலோ வேலையோ ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்தாலும் குடும்பம் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள், அதுவும் குழந்தைகள் சம்பந்தமாக குழந்தை விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. தேவையில்லாத அசிங்கங்கள், அவமானங்கள் இந்த மாதிரிலாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருந்திருப்பீங்க கன்னிராசி என்பர்கள். இப்போ குரு வக்ரம் அடைகிறாரு. குழந்தைன்னு சொன்னாலே அந்த குரு தான். அந்த குரு வக்ரம் அடையும் போது இன்னமும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவு பிரச்சனைகள் இருக்காது உங்களுக்கு. ஆனாலும் அந்த வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. ஏன்னா லீகலா ஏதாவது ஒரு கேஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த லீகல் ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தீர்ப்புன்றது வந்துடும். ஒரு சொத்து சம்பந்தமான லீகல் பிரச்சனை இருக்கு, அதாவது கோர்ட்ல பங்காளிகள் சண்டை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த சொத்து சம்பந்தமான ஒரு முடிவு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. நோட்டீஸ்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜட்ஜு தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், அடுத்து விவாகரத்து சம்பந்தமான ஒரு வழக்குகள்லாம் இருந்ததுன்னா அதுவும் கண்டிப்பாக விவாகரத்துன்றது ஒரு முடிவு செய்யப்பட்ட ஒன்று, அதனால கண்டிப்பாக விவாகரத்தும் நடந்துடும். அந்த மாதிரியான எந்தெந்த வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கோ அது எல்லாமே இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தீர்ப்பு வரக்கூடிய ஒரு நேரம்னா இந்த 4 மாத காலகட்டமாக தான் இருக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒரு தனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களாக தான் இருப்பீங்க. ஏன்னா யாராவது என்னமா சொல்லிட்டா நமக்கு தான் திறமை இல்லை, அதனால தான் நம்மளை இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்களாக தான் இருப்பீங்க. அதனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்கள் திறமையை ஒரு கான்ஃபிடென்ட்டோடு செய்யுங்க. பெண்களாகப்பட்டவர்கள் கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டோடு எந்த ஒரு செயலையும் செய்யும் போது அந்த திறமைகள் வெளியில் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். நிறைய கன்னிராசி பெண்கள்
பெண்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் இடமாற்றம் செய்யுங்க. அதிகமான ஒரு இடமாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு முடிவுகளை எடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா கன்னிராசி பெண்கள் குடும்பம் சம்பந்தமான நிறைய சித்திரவதைகளை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. கடந்த 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா குடும்ப உறவினர்கள் மூலமாகவும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவும் நிறைய ஒரு தேவையில்லாத அசிங்கங்கள், அவமானங்கள், சில பேர் பார்த்தீங்கன்னா தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க, உங்கள் மேலே தான் தப்பு சொல்லியிருப்பாங்க, அசிங்கமான ஒரு வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, உங்களுடைய கேரக்டரையே தப்பாக பேசக்கூடிய அளவிற்கு இந்த கன்னிராசி பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய ஒரு அவமானங்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்கள் அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நேரம்னா இந்த கன்னிராசி பெண்களுக்கு தான். இந்த குரு வக்ரம் அடைவது பார்த்தீங்கன்னா இந்த 4 மாத காலகட்டம் பெண்களுக்கு உண்டான ஒரு காலகட்டம் தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய சுய நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு சுயரூபமாக வெளியில் வருவதற்கு உண்டான ஒரு நேரம். சுயமாக தொழில் தொடங்க போகிறீங்க, யாராக இருந்தாலும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஒரு ஆட்சி வரக்கூடிய ஒரு நேரம். புதன் சொன்னாலே அங்கே மீனாட்சி தான். அந்த புதனுக்கு உண்டான ஒரு பரிகார தலம், அந்த மீனாட்சியோடைய ஆட்சி வெளியில் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி பெண்களுக்கு மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இந்த கன்னி ராசியில பிறந்த அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் படிப்பு சம்பந்தமான சில உயர் பதவிகள் படிச்சிருப்பீங்க, இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்காது, அது சம்பந்தமான உயர் பதவிகள், அடுத்து உயர் கல்வி, அதெல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான அமைப்பாக இருக்கும். பெற்றோர்கள் மூலமாக தகப்பனார் வழியில் உங்களுக்கு கிடைத்த ஒரு ஒத்துழைப்புகள் இந்த காலகட்டம் கொஞ்சம் தடை செய்யப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம். சில பேர் அப்பா மூலமாக தான் எனக்கு சப்போர்ட் அங்கேருந்து கிடச்சிட்டு இருக்குது, எனக்கு வேலை கிடைக்காம நான் தவிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அதில் ஒரு சின்ன பிரேக் விழும். உங்களால் உங்கள் அப்பாவால் உங்களுக்கு அந்த நிதி ஒத்துழைப்பு கொடுக்க முடியாத அளவிற்கு சில தடங்கல்கள் அங்கே வரும். அப்போ உங்களுக்கு அங்கே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் சுய ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுயமாக ஜாதகம் எழுதணும், உங்களுக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஜாதகம் எழுதணும். அடுத்து PDF மூலமாக எனக்கு அந்த ஜாதகம் மாத்திரம் இருந்தால் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.